Hi, hello friends, welcome to all. இன்னைக்கான இந்த வீடியோவில் அதாவது ஷார்ட்கட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இது. எது பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள இயல் 1 தான் பார்க்க போறோம். இந்த இயல் 1ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழி, ஓகேங்களா? அன்னை மொழியே தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணிகலன்கள். இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இலக்கணம் பார்க்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலக்கணம் வந்து நீங்க ஷார்ட்கட் வச்சு எப்பவுமே படிக்க கூடாதுங்க. இலக்கணம் வந்து புரிஞ்சு படிக்கக்கூடியது, ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு இலக்கணத்தை வந்து புரிஞ்சு படிங்க. மத்தது கூட நீங்க செயல் பகுதியா இருக்கட்டும், இல்ல உரைநடை பகுதியா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து நீங்க ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம். பட் இலக்கண பகுதி மட்டும் நீங்க எப்போதுமே புரிஞ்சு படிக்கணும். அப்பதான் வந்து இலக்கண பகுதியில நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம், ஓகேங்களா? இன்னைக்கான அந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1, அதாவது நியூ புக்ல உள்ள இயல் 1ல பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்னை மொழியை தான் பார்க்க போறோம். அன்னை மொழியே என்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான ஷார்ட்கட்டை ஷார்ட்டா சொல்லிடுறேன். கொஞ்சம் காது கொடுத்து நல்லா கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் லைன் பை லைனா வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்கட் சொல்றேன், அதை மட்டும் முதல்ல கேட்டுக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க சித்தி கனிச்சாறு போடுறதுல வந்து திறமை மிக்கவரா இருப்பாங்க, ஓகேங்களா? என்னுடைய சித்தி பாத்தீங்கன்னா கனிச்சாறு போடுறதுல, கனிச்சாறுனா தெரியும்ல, பழச்சாறு, அந்த ஜூஸ் போடுறதுல வந்து திறமை மிக்கவரா இருக்காங்க. தினமும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு வந்து அழகா வந்து கனிச்சாறு போட்டு கொடுப்பாங்க. அன்னைனா அம்மா, ஓகேங்களா? தினமும் வந்து என்னோட அன்னைக்கு வந்து அவங்க கனிச்சாறு வந்து அழகா போட்டு கொடுப்பாங்க. எங்க சித்தியோட கணவர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம், ஓகேங்களா? சித்தியோட கணவர் பெயர் வந்து மாணிக்கம். அவரை வந்து ஊர்ல எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா தொரன் தான் கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் தொரன் தான் கூப்பிடுவாங்க. அதனால அவருக்கு என்ன பேர் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் அப்படின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? எங்க சித்தியோட ஹஸ்பண்ட் பேர் வந்து, கணவர் பெயர் வந்து மாணிக்கம். ஊர்ல உள்ள எல்லாருமே வந்து அவர் தொரன் தான் சொல்லுவாங்க. அதனால வந்து அவருக்கு காலப்போக்குல பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து துரைமாணிக்கம் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க சித்திக்கு 2 குழந்தைங்க, ஓகேங்களா? 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, ஓகேங்களா? எங்க சித்தியோட 2 குழந்தைங்க பேரு என்ன அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. அவங்களுக்கு அந்த 2 குழந்தைங்களுக்கு எப்போதுமே வந்து எங்க சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் உணர்வை தான் வந்து சொல்லி சொல்லி ஊட்டி வளர்ப்பாங்க, ஓகேங்களா? அந்த 2 குழந்தைங்களுக்கும் தமிழ் உணர்வை தான் சொல்லி சொல்லி ஊட்டி வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைங்க அது கருவிலேயே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ்லயே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள், ஓகேங்களா? அந்த திருக்குறளை அந்த குழந்தைங்க கருவிலேயே இருக்கும்போது அதையும் வந்து அவங்க சொல்லி சொல்லி கொடுத்து அவங்க வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? இப்ப வந்து எங்க சித்தி இருக்காங்க. எங்க சித்தி வந்து பாத்தீங்கன்னா பழச்சாறு, கனிச்சாறு போடுறதுல வந்து அவங்க வந்து திறமை மிக்கவரா இருந்தாங்க. தினமும் வந்து எங்க அன்னைக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கனிச்சாறு வந்து போட்டு கொடுப்பாங்க. எங்க சித்தியோட கணவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம். அவர் ஊர்ல உள்ள எல்லாருமே வந்து தொரன்னு தான் சொல்லுவாங்க. அதனால காலப்போக்குல வந்து அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் அப்படின்னு மாறிடுச்சு. எங்க சித்தியோட 2 பெண் குழந்தைங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு. அவங்கள வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க சித்தி எப்போதுமே வந்து தமிழ் உணர்வை வந்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கருவுல இருக்கும்போதே வந்து திருக்குறளை பத்தியும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள, ஓகேங்களா? உலகத்துல உள்ள 100 பள்ளிகள்ல 100 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கொத்து கொத்தா காய்ச்சிருக்க கனியை பறிச்சுட்டு வந்து கனிச்சாறை வந்து சுவையா வந்து அவங்க செஞ்சு அவங்களுடைய முகம் வந்து மலரும்படி வந்து அவங்களுக்கு வந்து அந்த கனிச்சாறை கொடுத்தாங்க, ஓகேங்களா? உலகத்துல உள்ள 100 பள்ளிகள்ல 100 ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொத்து கொத்தா காய்ச்சிருக்க பழத்தை பறிச்சுட்டு வந்து சுவையான ஒரு கனிச்சாறை ரெடி பண்ணி அவங்களுடைய முகம் மலரும்படி அவங்களுக்கு வந்து அந்த கனிச்சாறை வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கு இதுதான் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவருடைய டீட்டெயில் வந்து இவ்வளவுதான் வரும். அதுக்கப்புறம் இதுல ஒரு 2, 3 பாயிண்ட் இருக்கு. அதையும் நான் வந்து ஷார்ட்கட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒன்லைனை வந்து அதோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி சொல்றேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
சச்சின் இருக்கார் இல்லையா, சச்சின் பாத்தீங்கன்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, தென்னை மரத்துல ஏறி நிக்கிற பாண்டியன்ட்ட வந்து சொல்றாரு. ஓகேங்களா. தென்னை மரத்துல வந்து பாண்டியன் வந்து ஏறி இருக்காரு. அவரை பார்த்து சச்சின் வந்து என்ன சொன்னார்னா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு அவர் வந்து இந்த தென்னை மரத்துல இருக்கிற பாண்டியனை பார்த்து சொல்றாரு. அதுக்கப்புறமா இதுல ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டு தொகை நூல்கள். எட்டு தொகை நூல் இருக்கு இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 8 போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. ஒருத்தர் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு 8 போடுவோம் இல்லையா. அந்த 8 போட்டுக்கிட்டு இருக்காரு. அத ஒருத்தர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அது அழகா போடுறத பார்த்துட்டு அவருக்கு நன்றி கூறும் விதமா பாத்தீங்கன்னா, ஒரு தொகையை வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அங்க வர ஒரு 100 பேர்ட்ட கலெக்ட் பண்ணி ஒரு 10 ரூபாயா கலெக்ட் பண்ணி அவருக்கு ஒரு தொகையை குடுக்கலாம் அப்படின்னு வந்து அவர் முடிவு பண்றாரு. ஆனா யாருமே வந்து பணம் குடுக்கவே இல்ல. சரி இருக்கட்டும். நம்மளே வந்து ஒரு பாட்ட பாடி அவர் ஒரு களி திங்கிறதுக்காவது ஒரு தொகையை வந்து நம்ம குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை வந்து பாடுறாரு. அவர் பாடின பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் பாடின பாடல் பேர் என்ன? என்ன பாட்டு பாடினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகநானூறு புறநானூறு அப்படின்னு ஒரு பாடலை வந்து பாடினாரு. ஓகேங்களா. 8 போடுற ஒருத்தருக்கு வந்து நன்றி கூறும் விதமா அவர் என்ன பண்றாருன்னா, அங்க வர ஒரு 100 பேர்ட்ட 10 ரூபாயா கலெக்ட் பண்ணி அவர் குடுப்போம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா யாருமே வந்து குடுக்கல. சரி இருக்கட்டும். நம்மளே வந்து ஒரு பாடலை பாடி அவர் ஒரு களி திங்கிற அளவுக்காவது ஒரு தொகையை குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறாரு. அவரு பாடின பாடு என்னன்னா, அகநானூறு புறநானூறு. ஓகேங்களா. அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அன்னை மொழியே இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து 9 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்லிட்டேன். இப்ப வந்து இத நம்ம ஒன்லைனர் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சித்தி சொன்னேன் இல்லையா? சித்தினாலே என்ன? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தினாலே பெருஞ்சித்திரனார். யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சித்தினாலே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவர் பாத்தீங்கன்னா கனிச்சாறு போடுறதுல வந்து திறமை மிக்கவர். அப்ப கனிச்சாறு அப்படிங்கிற நூலை இயற்றியவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினமும் வந்து என்னுடைய அன்னைக்கு வந்து அவங்க அழகா கனிச்சாறு போட்டு கொடுப்பாங்க. அப்ப அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என்ற வரிபாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிச்சாறு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சச்சின் ஒரு வரி சொல்வார் இல்லையா, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா சச்சிதானந்தன். அது யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இந்த வரியில் தென்னன் இல்லையா, தென்னன் என்பது எந்த மன்னனை குறிக்கும் அப்படின்னா பாண்டிய மன்னன். சச்சின் என்ன பண்றாரு, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று தென்னை மரத்துல ஏறி இருக்கிற பாண்டியனை பார்த்து சொல்றாரு. அந்த ஷார்ட்கட் இதோட வந்து கனெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கிட்டு பாருங்க, எங்க சித்தியோட கணவர் பெயர் சொன்னேன் இல்லையா. சித்தியோட கணவர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம். ஒரு ஊர்ல உள்ள எல்லாரும் எப்படி சொன்னாங்க? துரைன்னு சொன்னாங்க. அதனால காலப்போக்குல அவர் பேர் என்ன ஆயிடுச்சு? துரைமாணிக்கம். அப்ப பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் அதாவது எங்க சித்தியோட 2 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. அதான் வந்து அவங்க வந்து பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் உணர்வை வந்து ஊட்டி வளர்ப்பாங்க. அப்ப பெருஞ்சித்திரனார் வந்து எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு. பெருஞ்சித்திரனார் எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. எங்க சித்தி வந்து குழந்தைங்க கருவுல இருக்கும்போதே என்ன பண்ணாங்கன்னா தமிழுக்கு பெருமைக்குரிய அந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரையை வந்து சொல்லி வளர்த்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். இதுக்கு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா. உலகத்துல உள்ள 100 பள்ளிகள்ல 100 ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொத்தா காய்ச்சிருக்க பழங்களை பறிச்சுட்டு வந்து சுவையான கனிச்சாறு போட்டு கொடுத்து அவங்களுடைய முகம் வந்து மலரும்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியர், கனிச்சாறு, என் சுவை என்பது, முகம் மலரும்படிங்கிறது வந்து மகபுகு வஞ்சி. ஓகேங்களா. மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இதுதான் வந்து பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஷார்ட்கட். 8 போடுற ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நன்றி கூறும் விதமா வந்து அவருக்கு அங்க உள்ளவங்கள்ட்ட ஒரு தொகையை வந்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அங்க உள்ளவங்கள்ட்ட 100 பேர்ட்ட 10 ரூபாயை கேட்கிறாரு. ஆனா யாருமே வந்து தரல.
சரி நம்மளே ஒரு பாட்டை பாடிட்டு அவர் களி திங்கிற அளவுக்காவது ஒரு தொகையை கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அகநானூறு புறநானூறு அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து அவர் பாடுறாரு. சோ அப்ப எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அங்கு உள்ள 100 பேர்னா ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, 10 10ஆ வாங்கணும்னு சொன்னாலே சோ பதிற்று பத்து. சரி இப்ப வந்து அவங்க யாருமே பணம் கொடுக்கல, சரி நம்மளே ஒரு பாடல் பாடுவோங்கிறது பரிபாடல். அவங்க களி திங்கிற அளவுக்காவது ஒரு தொகையை கொடுப்போம். அப்ப களித்தொகை. என்ன பாடல் பாடினாரு? அகநானூறு, புறநானூறு. ஓகேங்களா? ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம அன்னை மொழியில் அன்னை மொழி இதுல வந்து பெருஞ்சித்திரனார் எழுதிய அவருடைய டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டோம். நல்லா ஷார்ட்கட்டோட பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ இதுலயே நான் வந்து இன்னொரு டாபிக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பார்ட்டா கொடுக்குறேன். இதே மாதிரி பொறுமையா கொடுக்குறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு ஒரு தடவை புக்கை பார்த்தாலே போதுமானது. உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் என்னை இன்னும் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும், ஷார்ட்கட் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தோணும். தேங்க்யூ டு ஆல்.